நான் இன்னொரு நிறைய ஸ்கிரிப்ட் எழுதுறேன்னா எதுவுமே எனக்கு பிடிக்கல, எல்லாமே ஃபேக்காக இருக்காது. ஸோ I'm just going to speak what it is, okay? நான் என்னோட லைஃப்பை டாக்குமெண்ட் பண்ண போகிறேன். 3 hours of work. Started my social media management for the club. Yes, a 21-year-old boy with 4.5 years of experience in trading. இங்கேருந்து என்னோட லைஃப் எங்கெல்லாம் போக போகுது அது எல்லாமே டாக்குமெண்ட் பண்ண போகிறேன். ஓகே, see, I know I'm going to be successful. You can see it here and you have the courage enough to speak it, it will happen. ஓகேவா? அதை நிமிஷம் தெரியும். ஸோ அந்த ப்ராசஸை நம்ம ஏன் டாக்குமெண்ட் பண்ணக்கூடாது? லைக் என்னென்ன நடக்குது, நான் என்ன பண்ணுறேன், என்னென்ன விஷயம் கற்றுக்குறேன், யாரை நான் மீட் பண்ணுறேன், எவ்ரிதிங் சொல்கிறேன். So basically என்னோட இந்த phase of life is hustle. Work like hell. I mean, you just have to put in 80 to 100 hour weeks every week. ஒரு ஹசல் பண்ற ஹார்ட் ஒர்க்கிங் பையனால என்னெல்லாம் அச்சீவ் பண்ண முடியும்? பர்சனலி ஐ திங்க் இப்போ நீங்கள் ஒரு ஸ்டார்ட் அப், ஆன்லைன் பிஸ்னஸ் அவர் ஏதோ ஒரு ஸ்கில்லை லேர்ன் பண்ணி அதை மாஸ்டர் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா ஜஸ்ட் டாக்குமெண்ட் அண்ட் போஸ்ட். அது மூலியமா உங்களுக்கு நிறைய லைக் மைண்டட் பீப்புள்ஸ் கூட கனெக்ஷன்ஸ் கிடைக்கும். அது எக்ஸ்ட்ரா ஒரு புஷ் கொடுக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் உங்ககிட்ட இருந்து அவங்க எதாவது கற்றுக்கலாம், அவங்க கிட்ட இருந்து நீங்கள் எதாவது கற்றுக்கலாம். இட்ஸ் அ வின் சிச்சுவேஷன் டு பி ஹானஸ்ட். உங்களுக்கும் சிமிலர் மைண்ட் செட் இருந்து உங்கள் லைஃப்பை என் லைஃப் கூட கனெக்ட் பண்ண முடியுதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்கள் ஃபர்தராகவும் பேசாமல் நம்ம வீடியோ போகலாம். நான் இப்போ வேக்கு பண்ண டைம் இஸ் 9:15 AM. நான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு I'm going to start my work. கைஸ், இன்னைக்கு மார்க்கெட் சரியான பம்பு. இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்ல இன்டர்டே ட்ரேட்ஸ் எனக்கு கிடைக்காது. பட் நான் இன்வெஸ்ட் பண்ண காயின்ஸ் எல்லாமே ராக்கெட்ல போயிட்டு இருக்கு. ஓகேவா? நான் இந்த லெவல்ஸை ஆல்ரெடி நான் குரூப்ல சொல்லியிருந்தேன், டெலிகிராம் குரூப்ல. இதோ இங்க இருக்கு. ஓகே, இதுதான் நான் ஃபர்ஸ்ட் போட்டது. திஸ் இஸ் த ஒன்லி லெவல் ஆம் கெட்டிங். இங்க அவுட்லைன்ஸ் லாங் பண்ணா ரிஸ்க் ரிவார்ட் இஸ் குட்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருந்தேன். அந்த ஏரியாவில் அவுட்லைன் லாங் பண்ணுங்க, ஒரு மினி ரன் வரதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. நான் சொன்ன மாதிரி இதுல ஒரு கிரே பாக்ஸ் இருக்கும், அந்த பாக்ஸ் நான் பிரேக் ஆகல. பட் நான் போட்ட இடத்துல இருந்து நல்லா பம்ப் ஆயிடுச்சு. நான் இன்வெஸ்ட் பண்ணதெல்லாம் ஒரு மினிமம் 25% இருந்து ஒரு 50-55% பம்ப் எனக்கு கிடைச்சிருச்சு. ஓகே, ஜஸ்ட் 2.5 weeks. இதை நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பண்ண சொல்லியிருந்தேன், அவங்களாம் பண்ணியிருந்தாங்க, அவங்க நல்லா ப்ராஃபிட்ஸ் பார்த்தாங்க. என் பிரதருக்கு நான் பண்ணி கொடுத்தேன். என்ன பண்ணிட்டேன்? ஸோ இது எல்லாமே நான் இன்வெஸ்ட் பண்ண காயின்ஸ் தான். எத்தீரியம் நான் பண்ணது இதுக்கு கொஞ்சம் மேலே பண்ணியிருந்தேன்னு நினைக்கிறேன். அது ஒரு ஃபுல் டிபி நான் புக் பண்ணல, 26% பம்ப். அண்ட் இஎன்ஐலாம் பார்த்தீங்கன்னா 52% பம்ப் நான் போட்டதுல இருந்து. நான் இதை வந்து வீணல் காமிக்கிறேன். ஓகேவா? பட் என்னன்னா நான் வந்து 3 காயின்ஸ் தான் ஃபியூச்சர்ஸ்ல லாக் பண்ணியிருந்தேன். ஓகே, இதெல்லாம் டெக்னிக்கலாக உங்களுக்கு புரியுமா எனக்கு தெரியல. ஸோ 3 காயினோட பிஎன்எல் தான் எனக்கு அவைலபிளா இருக்கும், மீதெல்லாம் ஸ்பாட். ஆக்சுவலி பிட்காயின் வந்து நல்லா பம்ப் ஆயிட்டு இருக்கு. ஓகேவா? இப்போ எனக்கு பிட்காயின் ஸ்லோ டவுன் ஆகி ஆல் காயின்ஸ் நல்லா பம்ப் இருக்கணும், அதுதான் என்னோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ். பட் ரைட் தான் ஒரு குரூஷியல் லெவலில் தான் இருக்கும். இண்டெக்ஸ் வந்து இந்த பாக்ஸ் மேலே ஒரு டீசென்ட் க்ளோஸ் வச்சுச்சுன்னா மார்க்கெட் இன்னும் பம்ப் ஆகுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? பட் இட் ஆல் டிபெண்ட்ஸ் அப்பான் ஹவு இண்டெக்ஸ் பிஹேவ்ஸ். எனக்கு இந்த மாதிரி ஒரு க்ளோஸ் கிடைச்சி இதுல ரீடெஸ்ட் ஆகுது, க்ளோஸ் கிடைச்சி கீழே வருது அப்படின்னா ஆல்ரெடி இப்போ வந்துட்டு ஒரு ட்ரிக் $100 அது $200 மாத்துவேன் எக்ஸ்ட்ரா இன்வெஸ்ட் பண்ணி. ஹோப்பிங் ஃபார் அ பிரேக் அவுட். பட் மார்க்கெட் அதுக்கப்புறம் பம்ப் ஆனாலும் நான் எக்ஸ்பெக்ட் பண்றது ஒரு 3-4 weeks தான் அந்த பம்ப் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு பெரிய பெரிய பம்ப் வரதுக்கு செக். இப்ப என்னன்னா ஒரு மைனரா தான் க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, இது வந்து டீவியேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. டீவியேஷன்னா இப்போ பிரைஸ் ஒரு இடத்துல பிரேக் அவுட் ஆகும்போது அப்படி மேல கண்டினியூ ஆகும்ல, அது கண்டினியூ ஆகாம அப்படியே கீழே திருப்பி டவுன் ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னா அதான் டீவியேஷன். ஸோ டீவியேஷன்ஸ்க்கான சான்சஸ் இருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணிருக்கேன்னா, நான் டபுள் டவுன் பண்ணுவேன்னு சொன்னாங்களா, அதை டபுள் டவுன் பண்ணாம அந்த டபுள்ல பாதி இப்போ இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன். இப்படி டிவேட் ஆகி இந்த மாதிரி வந்தா கூட என்னால ஈஸியா எஸ்கேப் ஆக முடியும், லாஸ் இருக்காது. பட் எனக்கு பிரைஸ் இப்படி போயிட்டு இங்க இருந்து பம்ப் ஆகி அகைன் ஒரு ரிட்டர்ன் கொடுக்குது அப்படின்னா நான் மீதி இருக்க ஃபண்ட்ஸ் எல்லாமே இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன். திஸ் இஸ் மை பிளான். இன்னைக்கு வீடியோ எடிட்டிங் அப்புறம் ட்ரேட் வச்சிருந்தீங்க, வருஷா வேற எதுவும் வரமா பண்ணல. டைம் ஆக்சுவலி 2:40 தான் இருக்குது, இன்னும் டைம் இருக்கு. அண்ட் இப்போ நான் இதை பத்தி இதெல்லாம் சொல்றது இது பயங்கரமான அனுபவம். ஓகேவா? எனக்கு இது பியூரா எக்ஸ்பீரியன்ஸ் கெயினான இன்ஃபர்மேஷன்ஸ் இதெல்லாம். எனக்கு இது யாருமே சொல்லி தரல. நான் ஃபாலோ பண்ண சில டாப் ட்ரேடர்ஸே ஒரு 1-2 பேர் தான் வந்து பேசுவாங்க. பட் இது ஒரு பவர்ஃபுல்லான டூல். இப்போ இந்த வீடியோக்கு மேபி ஒரு 200-300 வியூஸ் வரலாம். அந்த 300 வியூஸ்ல இப்போ நீங்க ஒரு ட்ரேடரா இருந்தானா மேக் யூஸ் ஆஃப் திஸ். ப்ரிஃபர்ட் ரேட் மட்டும் தான் அப்படின்னு சொன்னது.
So if you're a crypto trader watching this, make use of it. Okay? Thanks, Hitesh. Good night.